ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ESP அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். சோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை தான் இப்ப நம்ம வந்து சந்திக்க போறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். சோ நான் இதை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ வாங்க நம்ம நேரா நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ராசி பலன்கள்லயோ இல்ல ஜாதகம் பாக்குறவங்க, ஜோதிடம் பாக்குறவங்க அவங்களும் நேம்லி நம்மளோட பேர் வச்சு பிறந்த தேதி அதெல்லாம் வச்சு அவங்களும் கணிச்சு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்க போறது எனக்கு வந்தது 94 சரி நமக்கு அப்படிலாம் நடக்காது அப்படின்ட்டு பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது 1 வீக் கழிச்சு அந்த விஷயம் நடந்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க கிட்ட போய் சொல்கிறேன், யாருக்கோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அவர் ஃபயர் ஆக்சிடென்ட் அது. ஆனால் ஃபேஸ் தெரியல, ஆனால் அது நடக்க போகுது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலோட டைல்ஸ் எல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சுது. வியாழன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அது நடந்துச்சு. அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டு என்னை சேர்ந்தவங்க தான். அவங்க நடக்க போகுதுன்னா நான் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவேன், அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேரெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படி காட்டுச்சு அந்த மாதிரி? எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு பல்லி ரூபமாக வந்தாங்க. வெள்ளை பல்லியில் வந்து கரெக்டாக நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க என்னன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த திடீர்னு எங்கேருந்தோ வந்து அந்த சித்தர் வந்து எனக்கு சில விஷயங்களை உணர்த்தினார். அப்போது எனக்கு சில விஷயம் நான் தூங்கினே இருப்பேன், வந்து எனக்கு உணர்த்துவாங்க. வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். ESP அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர் இது வந்து எல்லாருக்குமே எப்பவுமே வருமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் வச்சு கணிச்சு சொல்றது ஒரு வகை. பட் எதுவுமே இல்லாத ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து அப்படியே டைரக்டா உண்மையா சொல்லும் போது நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமானது. நம்ம 2025 இருக்கோம், இருந்தாலும் இன்னும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் இருக்கதான் செய்யுது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் மேம். 20 இயர்ஸ்க்கு மேலே நான் இதில் இருக்கேன். பூஜை பண்ணுறது, ஒருத்தர் வரவங்களை மீட் பண்ணுறது, அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்னை தேடி வரும்போது சொல்கிறதெல்லாம் ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிறைய மீடியாவுக்கு வராமல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இல்லை உங்களை பார்த்தா அப்படியே ஒரு டோட்டல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க. பட் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்னே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சூப்பர் பவர் அப்படின்னா என்ன மேம்? நீங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்களை கணிச்சு சொல்லுவீங்க? இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க பார்க்க முடியாது, இப்போதான் பார்க்குறேன் அவங்கள. அப்படின்போது அவங்க என்ன எப்படி அவங்களோட பர்த்து, அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வரும் எனக்கு. ஓகே. அவங்க சில டைம் கேட்டால் சொல்வேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவங்க என்னை சந்திக்க வரும்போது சில விஷயங்கள் அவங்க கேட்கும்போது நான் இதெல்லாம் இருக்கான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. இல்லை டவுட் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாருங்கள், உங்களோட பர்த் வந்து மெயினாக சிலது பார்க்கும்போதே அவங்க சில அமாவாசையில் பிறந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க டேட் எதுவும் கொடுக்க வேணாம், அவங்க என்னை பார்க்குறச்சே நான் கேட்பேன். அப்படிலாம் இல்லை அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் போய் பாருங்கள், அப்படி இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னுவேன். அதை சொல்லும்போது ஆமா உண்மைதான் நீங்க சொல்றது அப்படின்வாங்க. அப்போ அதுக்கான சில விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்வேன், இதை பண்ணுங்க, இதை பண்ணா நீங்க சரியாவீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ராசி பலன்கள்லயோ இல்ல ஜாதகம் பாக்குறவங்க, ஜோதிடம் பாக்குறவங்க அவங்களும் நேம்லி நம்மளோட பேர் வச்சு பிறந்த தேதி அதெல்லாம் வச்சு அவங்களும் கணிச்சு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். அவங்க என்கிட்ட வரும்போது அவங்க மூதாதையர் வழியில் ஏதாவது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி அவங்களுடைய முன்னாடி என்ன இருக்குது, அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு சரி பண்ணணும்னு மட்டும் யோசிப்பேன். ஓகே. அப்போ அதை ஃபுல்லாக பார்க்கணும் போது எனக்கு சில விஷயங்கள் தந்தால் நான் என்னால் ஃபுல்லாக பார்த்து தர முடியும்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ 20 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்டா உங்களோட ஃபேமிலியில இல்லை ஜெனட்டிக் யாராவது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? எனக்கு வந்து தாத்தா வந்து இருந்ததா சொல்லுவாங்க. ஆனால் அவர் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க அவங்க. ஓகே.
ஒரு வேளை அப்படி இருக்கலாம். உங்களுக்கான அந்த ஆரம்ப புள்ளி டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அப்படின்னா ஒரு 94ல நடந்த இன்சிடென்ட். ம். அந்த அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்க போகிறது எனக்கு வந்தது. 94ல 94 அவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவங்க முகம் தெரியல, அவங்க அந்த மாதிரி வந்தது. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போ நான் ப்ரே பண்ண யாருன்னு தெரியல, அவங்க அப்படிலாம் ஆகக்கூடாது அப்போ அப்படின்னு. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ வந்து 93 என்ன 23 இருக்கும். 23 ஏஜ். ஓகே. 23 அப்போ. அப்போ வந்து 94ல நடந்தது. ஓகே. அப்போ அது மாதிரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. என்ன இப்படி இருக்குது, யாருன்னு தெரியலையே அப்படின்னு. சரி சுவாமியை கும்பிடுறோம், நம்ம கடவுள்கிட்ட அதை பிரார்த்தனை வச்சுடுவோன்ட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்து அது அப்படியே நடந்துச்சு 1 வீக்கில். நம்ம இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம காப்பாற்றி இருக்கலாமே அவங்கள. நீங்கள் அவரை அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் அவங்க. ஓகே. அதை மாதிரி நடந்தவங்க எனக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தோணுச்சா இந்த மாதிரி தோணுச்சு, இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு? யாரோ தான் ஃபேஸ் தெரியல. சேம் அந்த இடங்கள்லாம் வந்தது எனக்கு. அந்த இடம்லாம் வரும்போது எப்படி உங்களுக்கு தூக்கத்துல தோணுமா இல்லாட்டி தூக்கத்துல நார்மலாவே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு வந்துட்டே இருந்தது. அப்போ ஏன் இப்படி வருது சொல்லிட்டு அவ்வளவா நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம விட்டுட்டேன். சரி நமக்கு அப்படிலாம் நடக்காது அப்படின்ட்டு பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அது 1 வீக் கழிச்சு அந்த விஷயம் நடந்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதை பத்தி நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்களா? அப்ப சொல்லல, நான் அதை ஷேர் பண்ணல நான். ஏன்னா அது அப்போ ஷேர் பண்ற மாதிரி மைண்ட் செட் இல்லை எனக்கு. அப்போ மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு நம்ம காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2006ல் ஒரு இன்சிடென்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் நடக்கிறது எனக்கு வந்தது. அதுவும் ஃபேஸ் வந்து தெரியல. அதே மாதிரி அந்த இடங்கள்லாம் வந்தது. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க. சேம் பார்த்தா நான் கூட நிற்கிறேன். அப்போ வந்து நம்மளை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கோ ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு உணர்ந்த உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன் இப்படி வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மயிலாப்பூரில் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தேன். அவங்க கிட்ட போய் சொல்கிறேன், யாருக்கோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அவர் ஃபயர் ஆக்சிடென்ட் அது. ஆனால் ஃபேஸ் தெரியல, ஆனால் அது நடக்க போகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலோட டைல்ஸ் எல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சுது. அப்போ சொல்லும்போது அப்படிலாம் நடக்காதக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோவிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கிழக்கு முகமாக பார்த்து அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை காலையில் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். வியாழன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அது நடந்துச்சு. அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டு. என்னை சேர்ந்தவங்க தான் அவங்க, எங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதே ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் சேர்க்குறோம். பட் ஆனால் அவங்களுக்கு கையில் ட்ரிப்ஸ் ஏற்றலை. எனக்கு அந்த இன்சிடெண்ட் வந்த மாதிரியே, கனவுல வந்த மாதிரியே காலில் ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல என்னால். பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? இல்லை சொன்னீங்க அப்படி? இல்லை, அவங்ககிட்ட நான் போய் சொல்லலை, என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன் பற்றியா? ஆமாம், ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க, கேட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, நீ சொன்ன உண்மைதான், அப்படி நடக்கக்கூடாதுன்னு நீயும் பிரார்த்தனை பண்ண, ஆனால் உன்னால் அதை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுல்ல, அது நமக்கு அது நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்பட்டேன். 3 நாளாக சாப்பிடல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த விஷயங்கள் வந்த உடனே. அது நடந்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு, நம்மளால காப்பாற்ற முடியலையே அவங்கள அப்படின்னு ஒரு வருத்தம். அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். பேரண்ட்ஸ் கிட்ட எங்க அப்பா கிட்ட அப்ப சொன்னேன். அப்ப சொல்லும்போது அதெல்லாம் இருக்காதுமா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தா அது நடந்த உடனே, ஆமா நீ சொன்னது உண்மைதான், கடைசியில் இதை மாதிரி ஆயிடுச்சு, நம்ம உன்னால் காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல் பூஜையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜைகள், அம்பாளோட பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அதுலேருந்து நமக்கு முன்னாடியே வர விஷயங்களை வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி என்னால் முடிஞ்ச பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே போயிட்டு இருந்தேன். என்னை சந்திக்க வர்றவங்களையும் பார்ப்பேன். அப்போ சில விஷயங்கள் வரும்போது என்னால் ஒரு சிலரை காப்பாற்றவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ சில விஷயம் காப்பாற்றிருக்கேன். ஒருத்தருக்கு 2-3 பேருக்கு அந்த மாதிரி நடக்க போகுதுன்னா நான் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவேன், அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேரெல்லாம் சொல்ல முடியாது நம்ம பொதுவெளியில். அதனால வந்து அவங்கள சில இந்த டைமில் நடக்க போது, நீ போய் சேஃபாக பார்த்துக்கோ அவங்கள அப்படின்போது, ஜஸ்ட் ஒரு 1/2 hourல அவங்க போனதுனால அவங்கள காப்பாற்றிட்டாங்க அவங்க.
ஓஹோ. இதுவும் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது ஒரு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது அந்த விஷயம். ஓகே. நீங்க வந்து ஊரப்பாக்கம்ல ஒரு சித்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப வைரல் ஆச்சு. சோ அது எப்படி சொன்னீங்க கணிச்சு? அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1 இயர் இருக்கும் முன்னாடி. சாதாரணமா அந்த கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷத்துக்கு போயிட்டு நான் சுவாமியை கும்பிட்டுட்டு வர்றது. சில டைம் டைம் கிடைக்கும்போது போவேன். ஓகே. போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருவேன். இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்காங்க. ஓகே. வேலைகள் நடந்திருக்கிறதால பாலாலயத்து உள்ள சிவன் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் போறச்ச எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். போகும்போது எனக்கு வந்து குளத்துக்கிட்ட வான்ற மாதிரி எனக்கு மைண்டுக்கு வந்தது. நான் அந்த டைம் எனக்கு குளம் இருக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் பார்த்துட்டு, குளம் இருக்குதுங்களா இங்கே, எனக்கு குளத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இருக்குங்கம்மா மேடம் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போய் காட்டினாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சித்தர் வந்து ஜலசமாதி அடைஞ்ச மாதிரி வந்தது எனக்கு. ஓகே. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், இதை மாதிரி இருக்காங்க அப்படின்னோடனே, அப்படிங்களா சரிங்கன்ட்டு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அப்போ சில எனக்கு அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சில உணர்த்துனாங்க அதை. அந்த அவங்க இருக்கிறாங்கன்றதுக்கான நமக்கு உணர்த்துவாங்க இல்லைங்களா சித்தருங்க, அந்த மாதிரி எனக்கு உணர முடிஞ்சுது. அவங்க கிட்டேயும் காட்டினேன், இங்கே பாருங்க சித்தர் இருக்கிறாருன்றதுக்கு இதுதான் ஆதாரம் பாருங்கன்னா. அவங்களும் 2 பேர் பார்த்தாங்க. அது உங்களுக்கு எப்படி காட்டுச்சு அந்த மாதிரி? எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு பல்லி ரூபமா வந்தாங்க. அப்படி ஒரு வந்தா வெள்ளை பல்லி, ஒரு வெள்ளை பல்லியில வந்து கரெக்டா நான் பேசுறேன். இப்போ நீங்க பேசுறீங்க என்னன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த திடீர்னு எங்க இருந்தோ வந்தது. ஓகே. அப்போ எனக்கு அங்க இருக்கிறாங்கன்றதுக்கு எனக்கு அது ஒரு ஒரு ஆதாரமா எனக்கு வந்தது. அப்போ அவங்க கிட்டேயும் காட்டினேன். நான் பேச பேச அந்த பல்லி வந்து அப்படியே என்ன ஷேக் பண்றது. ஓகே. அப்போ ஆமா இது வந்து வெளிவரும், அது எப்போன்றது தெரியல. ஆனா என்னைக்குன்றது அவர் தான் முடிவு பண்ணணும், இருக்காங்கன்றது மட்டும் நான் சொன்னேன். ஓகே. அப்போ சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போகல, டைம் கிடைக்கும்போது அதை பத்தி நான் போகல. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் போகல அந்த பக்கம், எனக்கு கொஞ்சம் போக முடியல எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு 5 மந்த் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு அந்த சித்தரை பத்தின டீட்டெயில் வந்தது. இப்போ நான் வந்து எனக்கோட குருநாதர் யாருன்னா எனக்கு முத்துவடுகநாதர். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அங்க சித்தர் இருக்காரு அப்படின்ற எந்த ஒரு தடயமும் கிடையாது. யாரும் சொல்லல, யாருக்கும் கேள்விப்படல. நீங்க சொன்னதுதான் எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. இல்ல கேள்விப்படல. அத வந்து சித்தர் இருக்கிறாங்கன்றத அதுக்கப்புறமா தான் அப்ப கேள்விப்படல. இப்ப சமீபத்துல நான் போய் கொஞ்சம் பேரை பார்த்து சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க சித்தர்ன்ட்டு. அப்போ நான் அப்போ வந்துட்டேன் நான் ஒரு 1 இயர்க்கு பேக். அப்புறம் நான் உட்காந்து எனக்கு வந்து சிங்கம்புணரியில முத்துவடுகநாதர் ஐயா, அவர் தான் என்னோட குருநாதர். அவரை வந்து ஒரு 20 இயர்ஸா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். போட்டோ வச்சிருக்கேன். அவரை மானசீகமா எனக்கு அவர் தான் குரு. அவரை வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சித்தர் வந்து எனக்கு சில விஷயங்களை உணர்த்தினாரு. அப்போ எனக்கு சில விஷயம் நான் தூங்கினே இருப்பேன், வந்து எனக்கு உணர்த்துவாங்க. அதை எப்படி உணர்த்துவாங்க? அந்த பேர் வரும் எனக்கு, வாய்ஸ் மாதிரி கேக்குமா? எனக்கு வந்து மைண்டுக்கு வரும். மைண்டுக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், அப்ப மறந்துடுவேன். நெக்ஸ்ட் நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம மறந்துடுவேன். எந்திரிச்சு போய் என்னன்ட்டு நோட்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஓகே. அப்படி நோட்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த சித்தரோட எப்போ எந்த வருஷம் பிறந்தார் பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு அவர். எந்த சித்தரோட பேரும் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரே நாள்லாம் வரல, கிட்டத்தட்ட 3 மந்த் இதுக்காக நான் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி ஒரு டீட்டெயிலா எனக்கு கொடுக்க ப்ரேயர் சித்தரை நினைச்சு நீங்க இருக்கீங்கன்றதை என்னால உணர்த்த முடியுது. நான் போய் இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு ப்ரூஃப் வேணும். நீங்க எப்போ, அப்பதான் இந்த உலகம் வந்து நம்பும். நீங்க எப்ப பிறந்தீங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க, எனக்கு எல்லாமே வேணும்னு போது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் கலெக்ட் பண்ணி வச்சேன். 3 மந்த் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்போ எனக்கு மறுபடியும் அந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நான் வேலையா இருந்துட்டேன் போகாம. இல்லை நீ அங்க வா, ஊரணீஸ்வரர் அந்த கோவிலுக்கு வான்னு சொல்லி எனக்கு வருது. சரி நம்ம கிளம்பி போவோம். எனக்கு அங்க ஃபோன் நம்பர்லாம் யார்கிட்டயும் வாங்கலை நான். அப்போ வந்துட்டேன். அப்போ எனக்கு வாவானும் போது நான் மறுபடியும் போனேன் அந்த கோவிலுக்கு. ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி போய் பார்த்தா நான் சந்திச்சவர் அங்கே இல்லை. சரி எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அவரோட நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவர் சொன்னார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. சரின்னு நான் மறுநாள் போனேன். நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் ஊரில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முக்கியஸ்தரங்களை கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துல சித்தர் இருக்கிறாரு,
இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்தேன். ம். டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறாரு, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ம். அதே மாதிரி கோரிக்கை வச்சுட்டு சீக்கிரமாக அந்த திருப்பணி முடியணும், கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு, ம். ம். கருங்கல் கோபுரம் நடந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருக்குது. அது எவ்வளோ நாளுன்றதுலாம் தெரியல. ஆனால் சித்தர் இருக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சித்தர் இந்த குளத்துக்குள்ள ஜலசமாதி அடைஞ்சிருக்கிறாரு ஓகே. அப்படின்ற டீட்டெயில் சொன்ன உடனே அவங்க சரி நாங்கள் அந்த அதுக்கான சித்தரோட பேர் என்னம்மா? பேர் வந்து சிவபிரமேந்திரர் அவரோட பேர். ம். அவர் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 19/12/1812. ஓகே. ம். 19/12/1812 வருஷம். ம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிழமை வந்து சனிக்கிழமை. ஓ. சனிக்கிழமை இப்போ அன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம், ஓகே. பிரதம திதி ம்ஹும். அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே நான் நோட்ஸ் பண்ணி வச்சதை போயிட்டு நான் சொன்னேன். அவங்களுக்கு எழுதி கூட கொடுத்துட்டே வந்தேன். இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் போல அப்போது அந்த பிறந்த தேதி அவருடைய அப்பா அம்மா பேர். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் அவங்க அவர் எப்போ ஜலசமாதி அடைஞ்சாருன்ற டீட்டெயிலும் வந்தது. அதே 19/12/1889 ம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, ஓகே. பௌர்ணமிக்கு மறுநாள். ம். ஃபர்ஸ்ட் பிறந்தது வந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம். அவர் பரிபூர்ணம் அடைகிறாருன்ற அந்த ஜலசமாதி ஜலத்துக்குள்ள மறைகிறாருன்னு தான் வருது எனக்கு. ஓகே. அந்த ஜலத்தோட மறைஞ்சிடுறாரு அப்படிதான் எனக்கு காட்சி வந்தது. அப்போ அன்னைக்கு நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திதி வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷம். அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் வரும் இல்லைங்களா, அந்த அந்த திதி. பௌர்ணமி நேத்திக்குன்னா இன்னைக்கு. இப்போ இவ்ளோ விளக்கங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் பூஜையில நீங்க 3 மாசமா கலெக்ட் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா வந்து பூஜைகள் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடவுளை வச்சு வழிபடுறது வழக்கமா வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எந்த கடவுளுக்கு வந்து நீங்க எப்பவுமே பூஜை பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து சித்தர் தான். சித்தர் வழியில பண்றேன். சித்தர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதரே வராகி உபாசகர் தான் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்க வழிபடுறது வந்து முத்துவடுகநாதர் அந்த சித்தர் தான். அந்த அவர் தான் ஃபர்ஸ்ட் பூஜை பண்ண வராகி உபாசகரா இருந்து அப்புறம் சிவனே கதின்னு அவரு சரணடைகிறாரு. அவர் வந்து அந்த சித்தர் பாத்தீங்கன்னா அவரும் 1733 ஞாபகம் இல்ல, அந்த இயர்ல வாழ்ந்தவர். அந்த இயர்ல வாழ்ந்தவர். அவர் வந்து சித்தர் வந்து தனக்குத்தானே சிலையை உருவாக்கி அதுக்குள்ள அவரோட ஜீவனை புது உள் புகுத்தி இருக்காரு. சிங்கமுனரி முத்துவடுகநாதர். இன்னைக்கும் அந்த ஊர்ல வந்து செழிப்பாவும் நல்ல ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல. நான் போயிருக்கேன் 2005ல போயிருக்கேன். போய் அவர் எனக்கு அந்த கோவில்ல இருந்து ஒரு படம் கொடுத்தாங்க. அதுல இருந்து தான் ரொம்ப அவரை ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னா ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெத்தலையில மை போட்டு பார்த்து அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எனக்கு ஏதாவது பணம் காணாம போயிடுச்சு, பொருட்கள் காணாம போயிடுச்சு, டாக்குமெண்ட்ஸ் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நீங்க வந்து உங்க பூஜை மூலமா அது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை கண்டெடுத்து அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு. அது நிறைய நடந்திருக்கு. ஒரு 2010 இருக்கும். ஒரு வீட்டுல வந்து ஜுவல்ஸ் காணாம போயிடுச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப அழுதுட்டே வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் காணாம போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அதை எடுத்துட்டாங்கன்னு வந்தது. அவங்கள சேர்ந்தவங்க தான், அது பேரெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு. அவங்க கிட்ட நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஒரு கோவில் போயிட்டு ஒரு சின்ன பரிகாரம் தான், அதை போய் பண்ணிட்டு வாங்க, ஒரு 11 days பண்ணுங்க. 11 days பண்ணவே வேணாம், அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னு வந்தது. அப்போ நான் சொன்ன பிறகு அவங்க போய் ஒரு 2 நாள் தான் பண்ணாங்க. 3வது நாள் அந்த ஜுவல் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்க அவங்க கிட்ட அவங்களோட பேர் சொல்லியிருந்தா கூட அவங்க டைரக்டா போய் கேட்டு சண்டை வரும்ல, பிரச்சனை வரும், மனசு கஷ்டம் வரும். இப்போ எடுத்துட்டு போனவங்க எப்படி அந்த பரிகாரங்கள் மூலம் மாறி கொண்டாந்து போட்டாங்க அவங்க வீட்லயே. ஓகே. அது மாதிரி நடந்திருக்கு. ஓகே. அந்த பூஜைகள் வந்து மாற்றி இருக்கு. ஆமா, அவங்க மனசு மாதிரி அவங்களே கொண்டாந்து தெரியாம எடுத்திருப்பாங்க. யாரும் அதை செய்யணும்னு செய்யல, அவங்களோட பிரச்சனை அதை பண்ணிட்டாங்க. ஆனா மறுபடியும் வந்து கிடைச்சிச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, 2 நாள் தான் பண்ணேன், எனக்கு கிடைச்சிச்சா, இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோ, அவ்வளவுதான், இனிமே சேஃபா இரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 22 or 23 இயர் ஞாபகம் இல்லை, ஒரு கல்யாண வீடு, கல்யாணத்துக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மேக்கப்லாம் பண்ணிடும் போது ஜுவல் வந்து அப்போ கவனிக்கல, எங்கேயோ காணாம போயிடுச்சு அவங்களது. ஒரு கொஞ்சம் நகை காணாம போயிடுச்சு.
கழட்டி வச்சாங்களா என்னன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி நகை காணோம் மேடம் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ட்டு நான் பூஜையில் பார்த்து சொன்னேன், உங்கள் நகை எங்கேயும் போல் வீட்டில் தான் இருக்குது, தேடுங்க கிடைக்கும் அப்படின்னா. அவங்க என்ன பண்ணாங்க, தேடினாங்க. தேடி பார்த்துட்டு இல்லைங்க கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், இல்லைங்க வீட்டில் தான் இருக்குது, நான் சொல்கிறத போய் செய்யுங்க கிடைச்சிடும் அப்படின்னு. அவங்க வந்து அதை பெருசாக நம்பலன்னொடனே சரி நீங்கள் போய் இதை பண்ணுங்க கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. கிடைக்கும் வீட்டில் தான் இருக்குது, தேடுங்க கிடைக்கும்னா நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படி விட்டுட்டேன். அதை நம்பாம ஒரு சாமியார்கிட்ட போய்க்கிறாங்க. சாமியார்கிட்ட போனவொடனே அவன் என்ன சொல்லிட்டுக்கிறான், ஒருத்தர் திருடிட்டாங்கன்னு ஒருத்தர் மேலே சொல்லி அவங்க மேலே சொல்லி அவங்க பணம்லாம் விற்று செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த லேடி போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ஒரு அம்மா பொண்ணே பிரிஞ்சிட்டாங்க. ஒரு அம்மா யோசிக்கணும்ல, பொண்ணு அந்த மாதிரி செய்ய மாட்டான்றது இவங்க நினைக்கணும். நான் சொல்றேன், இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்க பொண்ணுலாம் எடுக்கலைங்க நீங்க. இல்லைங்க அந்த சாமியார் சொன்னார். ஏங்க சாமியாரை ஏங்க நம்புறீங்க, உங்க பொண்ணை நம்புங்க, அவங்க எடுக்கலைங்க வீட்டுல தாங்க இருக்குதுங்க, நீங்க நல்லா தேடுங்கன்னா நம்மள. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க சிஸ்டரும் அவங்க தான் அந்த சாமியாரை பார்க்க போய்க்கிறாங்க. அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, அந்த மாதிரி அவன் அந்த ஆள் சொன்ன உடனே வந்து பெரிய ரகலை பண்ணிட்டாங்க வீட்டில், எங்க நகையை எடுத்துன்னு போய் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள இன்சல்ட் பண்ணி அவங்க பெரிய மன வருத்தமாகி அந்த பொண்ணு பேசாமலே ஆயிடுச்சு கடைசியில். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு நான் சரி நம்ம ஏன் அவாய்ட் பண்ண, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். 3 மாதம் கழிச்சு அவங்க கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சிருக்கிறேன்றாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஓகே. எங்கேயும் போல உங்க வீட்டுல தான் இருக்கு, யாரையும் பழி சொல்லாதீங்க, உங்க வீட்டுல இருக்கு கிடைக்கும். அது காணாம போயிடுச்சுன்னா நான் பார்த்துருந்தேன்னா சொல்லியிருப்பேன், காணாம போகல வீட்டுலதான் இருக்கு, மறதியா எங்கேயோ வச்சிருக்கீங்கன்னா. இவங்க அர்ஜென்ட்ல நம்பாம போய் எங்கேயோ பார்த்து குடும்பத்துல பெரிய பிரச்சனையாகி அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், நம்பாதவங்கள நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை கேட்காதவங்கள நம்ம கேளுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவங்க இஷ்டம். நம்ம போய் ஏன் அதுக்குள்ள போகணும்னு விட்டுருவேன். இத மாதிரியும் நிறைய ஒருத்தர் காணாம போனவங்க கூட திரும்பி வந்திருக்கிறாங்க. நீங்க ஒரு பொண்ணு, ஆமா, ஒரு 15 இயர்ஸ்ல ஒரு 10 வயசுல காணாம போன பொண்ணு ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க ஒரு வயசா அவங்க அந்த அம்மா ஒரு கஷ்டப்படுறவங்க வந்து அப்போ வந்தாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு காணாமல் போயிடுச்சு, எனக்கு திரும்ப கிடைக்கணும், எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னோடனே நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னேன், போய் பண்ணுங்க, போய் 11 நாள் நான் சொல்கிற டைமில் தான் பண்ணணும், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் டைம் இருக்கு, அந்த டைமில் போய் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. கரெக்டாக 11 நாள் பண்ணாங்க. 1 மந்த் கழிச்சு அவங்க பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சு போய் கூட்டின்னு வந்துட்டாங்க. காணாம போனவங்க கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அவங்க பொண்ணு திரும்ப கிடைச்சிது. உங்க ஃபேமிலிலே நிறைய பிரச்சனைகள் உங்களை சுத்தி வரலாம், நிறைய இருக்கலாம். சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா? உங்களோட சொந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இது நல்லது அப்படின்னு, நமக்கு இது இருக்கிறது நல்லது இல்ல கெட்டது அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இதுல நல்லதும் இருக்குது, நமக்கு மன வருத்தத்தை தரும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஆனா எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னாலும் அது வருது. நான் இது யாரும் சொல்லி இல்லை, எந்த சேனல்லையும் சொல்லலை. அதாவது ஒருத்தர் துர்மரணம் அடைகிறாங்க, சூசைட் பண்ணின்னு இறந்துடுறாங்க, அது மாதிரி இறக்குறவங்களுக்கான கோயில் வந்து